வெல்கம் டு சிறுமுகை சாஃப்ட் சில்க் அஸ்விகா பியூர் சில்க்ஸ். வீக்கெண்டுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்பவும் போல் வீக்கெண்டில் ஆஃபர் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த ஆஃபர் வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த டேபிளில் பாருங்கள், ஒரு 30லேருந்து 50 சாரீ பக்கம் இருக்குது. ஸோ இந்த 50 சாரியை வந்து நான் ஆஃபர் கொடுக்க போகிறேன். ஸோ ஆஃபர்னால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு முதல்ல நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நான் 5500 ரூபாய்க்கு விற்கிற ப்ராடக்ட்டு திடீர்னு வந்து வீக்கெண்டில் மட்டும் ஏன் 4500 ரூபாய்க்கு போடுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்குறீங்கன்னா, ஒரே ஒரு ரீசன் தான். சில டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆகாமல் நின்ன சாரீஸ் இதெல்லாம். ஸோ டிசைன் பிடிக்காமல் சிலது பேர் நின்றுரும். சில ஷாப்புக்கு நம்ம அனுப்புகிறோம்ல, கஸ்டமருக்கு அனுப்புகிறோம். சில பேர் கலர் பிடிக்காமல், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பிடிக்காமல், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே கலரில் வந்து 10 பீஸ் ப்ரொடக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதாவது ஆர்டர் கேட்டிருப்பாங்க, ஆர்டருக்காக 10 பீஸ் கேட்டுருக்கிற இடத்துல 12 பீஸாக எடுத்துருப்போம். ஸோ 10 பீஸ் கொடுத்துட்டு 2 பீஸ் ஸ்டாக் நின்றுருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நின்று ஸ்டாக்கர்ஸ் நின்று அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 30லேருந்து 50 சாரீ பக்கம் இந்த மாதிரி ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நாங்கள் ஆஃபர்னு சொல்லிட்டு 4500 ரூபாய்க்கு தான் இதை நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ரீசன் எனக்கு லாஸாக ப்ராஃபிட்டாக இல்லை ஈக்குவல் ஆகிடுமா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்னா? எனக்கு லாஸ் தான். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இதில் வந்து 5500 4500 1000 ருபீஸ் பக்கம் பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ரீசன் என்னென்னா ரீப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்காக. ஸோ இதுலேயே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அப்படியே ட்ராப் ஆகி நிற்கிது. ஸோ இது நம்ம ஆஃபரில் கொடுத்தாவது நமக்கு லாஸ் ஆனாலும் மெட்டீரியலுக்காக ரா மெட்டீரியலுக்கு உண்டான அமௌண்ட்டையாவது இதிலேருந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இதை வந்து நாங்கள் ஆஃபர்னு வீக்கெண்டில் போட்டு கொடுக்கறது. ஸோ எப்படி சொல்கிறது, இதே வந்து வாரம் ஃபுல்லாக 5500 ரூபாய்க்கு ஓட்டிட்டு திடீர்னு 4500 ரூபாய்க்கு கொடுத்தா இது பேர் ஆஃபரா அப்படின்னு கேட்குறதுக்கு இதுதான் ரீசன். ஸோ இதில் எனக்கு லாஸ் தான். பட் ஆனால் எனக்கு என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இதில் தங்கிருச்சு. ஸோ இதை எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னொரு புதுசாக நிறைய சாரீஸ் எல்லாம் புது டிசைன்ஸு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டுக்காக இது யூஸ் ஆகும். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இதை நான் ஆஃபர்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை வந்து சாட்டர்டே சண்டேஸை பார்த்து உங்கள் டேபிளில் நிறைய சாரீஸ் இருக்குது. இது ஃபோட்டோவை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைன்னா ஜாயின் ஆகிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, டிஸ்பிளேல நம்பர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சாரிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட் சில்க் மார்க் டேகோட தான் வரும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா உங்களுக்கு வந்து இது திடீர்னு ஆஃபர்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எப்போவுமே ஆஃபர்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னா எப்போவுமே எங்களுக்கு வந்து லாஸ் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.